வேதத்தை நம்ம எடுத்துக்களும் அதிக நேரமில்லை. நம்ம சுருக்கமாக தேவ செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் செபித்து முடிக்க நான் விரும்புகிறேன். இந்த நாட்களிலே தேவன் என்னோடு பேசி கொண்டிருக்கிற சில வார்த்தைகள், விசேஷமாய் ஆண்டவர் நம்மோடு பேசப்படும் பொழுது, விசேஷமாக என்னோடு ஆண்டவர் பேசப்படும் பொழுது, சில காரியங்கள் பல வருஷத்துக்கு முன்பாக, பல மாதத்துக்கு முன்பாக, பல நாட்களாக நம்ம வேதத்திலே வாசித்து கொண்டிருக்கிற, தியானித்து கொண்டிருக்கிற, இல்லை இந்த மூலமாக பலவிதமான பாடல்களையும் சாட்சிகளையும் நம்ம கேட்டிருக்கிற கூடிய ஒரு தெரிந்த பகுதியாக இருக்கலாம். ஆனாலும் வாசிக்கப்பட போகிற இந்த பகுதி ஒரு வழி தெரிந்த பகுதியாக இருக்கலாம், இல்லை சிறு வயதிலே இப்படிப்பட்ட நம்ம கதைகளை நம்ம பல முறை நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் வார்த்தை பழைய வார்த்தைகளாக இருக்கலாம், வருஷங்கள் கடந்த வார்த்தைகளாக இருக்கலாம், அநேக பாடல்கள் பிறந்த பகுதிகளாக இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மோடு இடைப்பட்டு பேசுவார் என்று சொன்னால் வார்த்தை பழையதாக இருக்கலாம், அந்த வார்த்தைக்குரிய விளக்குகள் பரிசுத்த ஆவியானவர் பேசப்படும் பொழுது அது மிக புதிதாக இருக்கும். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷகம் 4வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்க போகிறோம். வேதத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். கரங்களில் எடுத்துக்கொண்டு மார்க் எழுதின சுவிசேஷகம் 4வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிக்கலாமா? எந்த பாஷையில் இருந்தாலும் சரி, எந்த மொழியில் இருந்தாலும் சரி, தமிழோ இங்கிலீஷோ கன்னடாவோ ஹிந்தியோ. ஏன்னா நான் வருகிற பட்டணம் பெங்களூர் பட்டணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் எ மிக்ஸ்ட் கல்ச்சர். மிக்ஸ்ட் கல்ச்சர் என்று சொல்லும்போது மிக்ஸ்ட் லாங்குவேஜ், பேசப்படுகிற பாஷைகளும் கலந்த பாஷைகள். ஹிந்தியும் தாண்டி பலவிதமான கூட்டங்கள் இருக்கிறபடியால் அதிகமாக நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். இந்த பகுதியை 35வது வசனத்திலிருந்து நாம் நல்ல வார்த்தைகளை இணைத்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்க போகிறோம். தேவ சத்தியத்தை வாசிக்கப்படும் பொழுது தேவ ஜனமே வெட்கப்படாமல் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரே ஒரு நான் சின்ன வயசில் இருக்கும்பொழுது எனக்கு சொல்லிக் கொடுத்த முதல் வாசிக்க வேண்டிய பகுதி வேதத்தில், சங்கீதத்தில், எனக்கு ஹாஸ்டலில் வளரும் பொழுது என்னுடைய வார்டன் சொல்லிக் கொடுத்த முதல் காரியம் என்னென்னு சொன்னால், எப்போல்லாம் வேதத்தை வாசிக்கிறோமோ நல்ல சத்தத்தை உயர்த்தி வாசிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு புரியல, ஆனால் இப்போ புரியுது ஏன் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கப்பட வேண்டும், அப்படி சத்தத்தை உயர்த்தி வாசிப்பதன் மூலமாக என்ன காரியங்கள் நடக்கும் என்பதை அநேக முறை நான் அனுபவித்திருக்கிறேன். ஆனால் நம்ம சில நேரங்களில் வாசிக்கிறோம், சத்தமாக வாசிக்கிறோம், ஆனால் நம்ம காதுகளுக்குள்ளேயே போக மாட்டேங்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நல்ல காதுகளுக்குள்ளே போகும்படியாய் வாசிக்க வேண்டிய பகுதியை நல்ல சத்தத்தை உயர்த்தி வாசிக்கப்படும் பொழுது ஆவியானவர் நம்மோடு பேச ஆரம்பிக்கிறார். வாசிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து. அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாவே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். ஹல்லேலூயா. வாசித்த இந்த பகுதியை பார்க்கும் பொழுது நன்றாக கவனிக்க வேண்டும். நான் ரெஃபரன்ஸோடு நான் பேச விரும்பவில்லை. என்னை நீங்கள் கவனித்தாலே போதும். இந்த சபையின் மூலமாக கர்த்தர் அநேக நல்ல போதனைகளை கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த பல நாட்களாக பாஸ்டர் டாலின் உங்களுடைய செய்தியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நல்ல அருமையான தெய்வ வார்த்தையை சொல்லுகிற ஸ்தலமாக கர்த்தர் இந்த இடத்தை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஸோ என்னுடைய டீச்சிங், என்னுடைய பிரசங்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீச்சிங்கில் போவோம். நான் வந்து பிரசங்கி மாதிரி உங்களை எல்லாம் அதட்டி பேசி முடித்து நான் உங்களை அனுப்புறதுக்கு விரும்பலை. ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சரி, செய்திக்கு போக முன்பாக பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து அவங்க கைகளை பிடித்து நீங்கள் நல்ல உற்சாகமாக சொல்லுங்கள், என் இயேசு நல்லவன் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னையே பார்த்து இல்லை, பக்கத்துல பார்த்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்படியே பின்னாடி இருக்கவங்களையும் பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா நிறைய முறை சர்ச்சுக்கு வரோம், யார் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிறா, யார் நமக்கு பின்பாக இருக்கிறா, மார்க்கெட்டில் பார்ப்போம், ஏய் டார்லிங் உன்னை எங்கேயோ நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, எங்கள் ஊரில் அப்படி ரொம்ப சகஜமாக நடக்கும். உங்களை எங்கேயோ பார்த்துருக்குன்னு அப்படிம்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் தான் என் பக்கத்தில் உட்காந்துருப்பீங்களே சர்ச்சில் ஒவ்வொரு சண்டே அப்படின்னு. ஹல்லேலூயா. ஸோ நம்ம சபைக்கு வரும்பொழுது நம்ம பக்கத்தில் யார் இருக்கிறான்னு பார்த்து அவங்கள முறைச்சி பார்க்கக்கூடாது. அவங்கள பார்த்து இயேசு நல்ல ஒரு வார்த்தை சொன்னால் அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. சரி, வாசித்த பகுதியை பார்க்கப்படும் பொழுது இந்த பகுதி எல்லாருக்குமே ரொம்ப தெரிந்த ஒரு பகுதி தான். இந்த வாசிக்கப்பட்ட இந்த பகுதி ஏதோ அந்த காலத்தில் ஒரு சிறு குழந்தையை தூங்க வைப்பதற்கு சொல்லப்பட்ட ஒரு கட்டு கதை இல்லை. இதை மனுஷனுடைய கற்பனையின் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த ஒரு காரியம் கிடையாது. 2000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த சம்பவம் இயேசு வாழ்கிற அந்த பட்டணத்திலே உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து இங்கே அழகாக பேசப்படுகிறது. இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம், சம்பவங்களை மறந்துடணும். ஆனால் இப்போ பாருங்க, இயேசு தன்னுடைய நாவினாலே 2 காரியங்களை, 2 கேள்விகளை நம்மோடு கேட்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. என்ன கேள்வி? முதலாவது இயேசு கேட்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? அவர் அதோடு கூட முடிக்கல. 2வது அவர் கேட்கிற கேள்வி, ஏன் எல்லாம் போச்சு, விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. 2 கேள்வி, ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்பர் 1 எனிமி நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவத்துவத்தை உயர்த்துவதற்கு தடையாக இருக்கிற, இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிற, இல்லை ஜீவனல் வாழ்வுக்கு தடையாக இருக்கிற, இல்லை சாட்சியுள்ள வாழ்வதற்கு தடையாக இருக்கிற, இல்லை முன்னேறி செல்வதற்கு தடையாக இருக்கிற, இல்லை தேவனுடைய சத்தியத்தை நாம் தினமும் வாசித்து கொண்டு நாம் கிறிஸ்துவன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஸ்தானத்தில், இந்த சமுதாயத்திலே இமீடியட்டாக நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற ஒரு தடை என்னென்று சொன்னால், பிசாசு கொடுக்கிற ஒரு வல்லமையுள்ள தடை என்னென்று சொன்னால், ஒரு ஆவி என்னென்று சொன்னால், பயத்தின் ஆவி. The fear is overtaken in Christian life. பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக ஒரு முக்கியமான பகுதியாக இன்றைக்கு எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எஸ், we fear for tomorrow. நாளைய குறித்த பயம் நமக்கு இருக்க தான் செய்யும். பிள்ளைகளை குறித்த பயம் இருக்க தான் செய்யும். வேலையை குறித்த பயம் இருக்க தான் செய்யும். தொழிலை குறித்த பயம் இருக்க தான் செய்யும். என்னுடைய மகளுடைய திருமணத்தை குறித்த பயம் இருக்க தான் செய்யும். அலையன்ஸ் குறித்த பயம் இருக்க தான் செய்யும். படிப்பை குறித்த பயம் இருக்க தான் செய்யும். இப்போ 10th 12th எக்ஸாம் எல்லாம் முடிச்சு ரிசல்ட் எல்லாம் கிடைச்ச உடனே அந்த மாணவர்களுக்கு இருக்கிற பயம் வேறு யாருக்குமே இருக்காது. ஏனென்று சொன்னால், அடுத்தது என்ன படிக்க வேண்டும், என்ன சப்ஜெக்டை எடுக்க வேண்டும், அதை எடுக்கிற அந்த காரியத்தில் தான் வருங்கால they will decide about the future. எந்த குரூப் எடுக்கிறதோ அந்த குரூப்பில் தான் அப்படியே போவாங்க. ஸோ அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பட் he is asking 2 questions. இவ்வளோ தேவ சத்தியத்தை வாசிக்கிறோம், மிரக்கல் தேவனுடைய வல்லமையை நம்ம பார்க்கிறோம், அற்புதங்களை பார்க்கிறோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம், அவரை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் சூழ்நிலைக்கு நமக்கு முன்பாக வந்து நின்ற உடனே the first thing நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிற முக்கியமான காரியம் என்று சொன்னால், பயம் என்பது நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. How do you overcome this fear?
இதை எப்படி நம்ம முன்னேறி செல்வதற்கு, இதை எப்படி நம்ம தளர்ந்து செல்வதற்கு, இந்த பயத்தை எப்படி நம்ம தளர்ந்து போக்கி கர்த்தருக்கு முன்பாக தைரியமாக நிற்பதற்கு ஒரு சபதம் எப்படி நம்ம எடுக்க வேண்டும் என்பது இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில பகுதிகளை வைத்து நாம் இந்த செய்தியை முடிக்க நான் விரும்புகிறேன். வாசியை பார்க்கலாம். இந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக நல்ல ஒரு அழகான சம்பவம் பாருங்க. 35 வசனத்தில் அவர் சாயங்கால வேளையில் அவர் சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம். நல்ல ஒரு சொல்லி நல்லா கவனிங்க பாருங்க. அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி யாரை பார்த்து சொல்றாரு? சீடர்களை பார்த்து சொல்றார். யார் அந்த சீடர்கள்? இயேசுவை நன்றாக அறிந்தவர்கள், இயேசுவுடைய அற்புதங்களை கண்டவர்கள், இயேசு அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்து நீ செத்த பிணத்தை உயிரோடு எழுப்பலாம், நீ சொல்லுகிற வார்த்தைக்கு அற்புதங்களை நடக்கும் என்று சொல்லி அதிகாரங்களை கொடுத்து வல்லமைகளை கொடுத்து நீ இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனோடு இயேசுவோடு வாழ்ந்த சீடர்களை நோக்கி இயேசு சொல்லுகிறார், நம்ம அந்த கரைக்கு போவோம் என்று சொல்லி அவர்கள் அந்த கரைக்கு போகிற ஒரு பிரயாணத்துக்குள்ளே ஒரு காரியம் நடக்கிற சூழ்நிலையை தான் இங்கு பேசப்படுகிறது. அநேக நேரங்களில் இயேசு நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை தான், நினைக்காத ஒரு காரியம், டார்லிங் நீ அந்த இடத்துக்கு போ. இல்லை ஒரு சிலர் பார்த்து, எஸ் சார் நீ அந்த இடத்துக்கு போ. when God speak to us, ஆண்டவர் சில நேரங்களில் நீ இந்த இடத்துக்கு போகணும், இந்த வேலையை செய்யணும் சொல்லும் பொழுது, நினைக்காத ஒரு காரியங்கள் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நம்ம யோசிப்போம், எதற்கு ஆண்டவர் செய்கிறார், எதற்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை கொடுக்குறார். ஏன்னா சீடர்கள் அப்படிப்பட்ட ஒரு குழப்பம் தான். திடீரென்று எல்லா ஊழியங்களை செய்துவிட்டு, எல்லா காரியங்களை செய்துவிட்டு, எல்லா போதனைகளை சொல்லிவிட்டு அவர்கள் சீடர்கள் பார்த்து சொல்றாரு, எல்லாம் அந்த கரைக்கு போனோன்னு இந்த சீடர்கள், என்னடா இந்த மனுஷன் திடீர்னு இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறாரு, ஒரு இடத்துல இருந்து அங்கே போவதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் பெங்களூர்லேருந்து இங்கே வரதுக்கு 15-20 நாளுக்கு முன்பாகவே நான் டிசைட் பண்ணிட்டேன் எதை கொண்டு போக வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கே புக் பண்ண வேண்டும், எந்த இடத்துக்கு போக வேண்டும், எப்படி நான் டிராவல் பண்ணணும், எங்கே நான் ட்ரெஸ், எப்படிப்பட்ட ட்ரெஸ் போனோம், என்ன சாப்பாடு சாப்பிடணும், எங்க நான் தங்க போறேன்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம யோசிக்கிறோம், தீர்மானிக்கிறோம். சாதனமாக இந்த இடத்துல இருந்து பக்கத்தில் அந்த ஸ்ட்ரீட்டு போகிறதுக்கு நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம். சும்மா போவோமா? ஞானம் இல்லாமல் போக மாட்டோம், ஒரு முயற்சி இல்லாமல் போக மாட்டோம், இல்லை எந்த ஒரு முன் அறிவிப்பு இல்லாமல் போக மாட்டோம், இல்லை எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல் பயிற்சியும் இல்லாமல் நாம் போக மாட்டோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு, இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பகுதிக்கு, இல்லை ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு போகணும்னு சொன்னால் எவ்வளோ நம்ம பிளான் பண்ணுறோம். ட்ரெஸ் பேக் பண்ணணும், டிக்கெட்ஸ் புக் பண்ணணும், சில காரியங்கள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், கிஃப்ட் வாங்கணும், ட்ராவல் பார்க்கணும், ஃப்ளைட்டா இல்லை காரா இல்லை பைக்கா இல்லை டாக்ஸியா, இவ்வளோ காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம், பிளான் பண்ணி தான் இன்னொரு இடத்துக்கு போவதுக்கு யோசிப்போம். ஆனால் இங்கே பாருங்க, ஜீசஸ் எல்லா ஊழியங்களை முடித்து விட்டு சீடர்களை பார்த்து சொல்றாரு, லெட்ஸ் கோ டு தி அதர் சைடு, அந்த பக்கம் நம்ம போவோம் என்று சொல்லி சீடர்கள் சொன்ன உடனே இந்த சீடர்கள் ஒன்று புரியல. அவர்களும் படவுல ஏறி என்ன செய்கிறார்களா, வேறு படவுல அவரோடு கூட போகும்படியா இப்பொழுது பிரயாணத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். they just obey. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை, யோசிக்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லப்படும் பொழுது, யோசிக்காத சில வேலைகளை செய்யும்படி ஆண்டவர் கட்டளையிடும் பொழுது, அநேக முறை நம்ம ஏன் என்று சொல்லி கேள்விகளை எழுப்புவதை காட்டிலும் அவர் சொல்லுகிற காரியத்தை உடனே செய்யும்படியாக நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். ஏன்னா சொல்லுகிறவர் அவர் கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறபடியால் அவர் வார்த்தை மீறாது. Sometimes we don't listen to God. தேவன் நம்மோடு பேசப்படும் பொழுது, இது ரிஸ்கா இருக்கிறதே, ஏன் பயம்? ஆண்டவர் சொல்றார், நீ அந்த இடத்துக்கு போ, இந்த காரியத்தை செய், இந்த தரிசனம் உண்மையில் நிறைவேறும் என்று சொல்லி சொல்லப்படும் பொழுது, அநேக தரிசனங்கள் இன்னைக்கு கிறிஸ்துவத்துவத்திலே காணப்படாத சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நான் பார்க்குற ஒரே ஒரு காரியம், தேர் ஆல் வெயிட்டிங் ஃபார் அ சூப்பர் நேச்சுரல் மிரக்கல். ஏன்? பயம். பட் லுக் அட் த டிசைபிள், இந்த சீடர்கள் அந்த இடத்துக்கு போவோம் என்று சொல்லி இப்பொழுது பிரயாணப்பட்டு போகும் பொழுது போகிறதுக்கு நன்றாக இருக்குது. ஏனென்று சொன்னால் இந்த கடலை குறித்து நன்றாக அறிந்தவர்கள் இந்த சீடர்கள். சீடர்கள் யாரு? மீன் பிடிக்கிற தொழிலாளர்கள், நல்ல மீன் பிடிக்கிறவங்க. இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே நல்ல கடலை எங்கே போட்டால் மீனை பிடிக்க முடியும், எங்கே வலையை போட்டால் நல்ல பெரிய மீன் கிடைக்கும், இல்லை கடலில் எந்த இடத்துக்கு போனாக்கா அலை இருக்காது, எந்த சூழ்நிலைக்கு போட்டால் கடல். ஸோ கடலை குறித்து நன்றாக அறிஞ்சவர்கள். உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாத இந்த ஜனங்கள், படிப்பறிவு கிடையாது, அந்தஸ்து கிடையாது,
பணக்காரர்களும் கிடையாது, சாதாரணமாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கடலில் போய் வேலை செய்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொல்ல நம்ம அந்த கரைக்கு போவோம். அவங்க தான் சீடர்களாக இருக்கிறாங்க. தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு இங்கே பணம் முக்கியம் கிடையாது, அந்தஸ்து முக்கியம் கிடையாது, எந்த ஒரு படிப்பு முக்கியம் கிடையாது. தேவனுடைய அழைப்பு ஒன்று இருந்தால் போதும், தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தை ஒன்று இருந்தால் போதும், தேவன் கொடுக்கிற அந்த பலன் ஒன்று இருந்தால் போதும், அற்புதமான காரியத்தை உங்களால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த சீடர்களோடு இயேசு சொல்லுகிற அந்த படைப்பாளி சொல்கிறார், நம்ம அந்த கிழமை சொல்லு, இந்த சீடர்கள் இயேசு இந்த படவில் உட்காந்துட்டு ஜாலியாக போய் கொண்டிருக்கும் பொழுது இப்போ திடீரென்று ஒரு சத்தம் உண்டு. அது பாருங்க, அவர்கள் ஜனங்களை அனுப்பிட்டு படவில் போன உடனே 37 வருஷம் அப்பொழுது என்ன நடக்குதா? பலத்த சுழல் காற்று. என்ன நடக்குது? சத்தமாக சொல்லுங்களேன். பலத்த சுழல் காற்று. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுனாமி, earthquake. கடலில் பலத்த சுழல் காற்று என்று சொல்ல போனால் நடு கடலில், இங்கே பாருங்க பைபிள் தான் சொல்லுது, நடு கடலில் இவர்கள் பிரயாணப்பட்டு போகிறாங்க. பலத்த சுழல் காற்றுன்னு சொல்லும் பொழுது யோசிச்சு பாருங்க, இரவு நேரத்தில் இருட்டில் பயங்கரமான சுழல் காற்று விடும்பொழுது அப்படி படவு அப்படி இப்படின்னு அசையும் பொழுது அதை பார்க்கும் பொழுது நிறைய பேத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். நான் தூத்துக்குடிக்கு பல வருஷத்துக்கு முன்பாக போயிருக்கும் பொழுது அந்த சர்ச் வந்து அந்த சபையை பார்த்தீங்க சொன்னாக்க, அந்த மீன் பிடிக்கிற அந்த கடல் பக்கத்தில் தான் பெரிய சபை. ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை முடித்த உடனே மத்தியான வேலையில் நான் என்ன பண்ணேனாக்கா, கொஞ்சம் சர்ச்சுக்கு பின்னாடி போய் என்ன தான் நடக்கும், ஏன்னா பக்கத்தில் பீச், போய் நடந்து போனேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு 10-15 பேர் உட்காந்து வலையை பின்னி கொண்டு இருக்கிறாங்க. என்ன வலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீன் பிடிக்கிற வலை. அப்போ அவங்க கூட உட்காந்துட்டு நான் சில கேள்விகளை கேட்கும்படியே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா நம்ம பிளேட்டில் அப்படியே ருசிச்சா நல்லா அழகாக ஃபிஷ்ஷு வந்து நம்ம டேபிளில் இருக்கும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம அந்த மீனை ருசித்து சாப்பிட்றோம், பேரை சொல்லி சாப்பிட்றோம், நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம், என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம். ஆனால் மீன் ஸ்மெல்லை கேட்டால் சீன்னு சொல்லுவோம். அந்த மீனை பிடிச்சி வரும்போது சீன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிளேட்டில் வரும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம சாப்பிட்றோம் அந்த மீனை. அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்டேன், எனக்கு உண்மையாக சொல்லுங்கள், எப்படி நீங்கள் கடலில் போய் இவ்வளோ பெரிய மீனெல்லாம் பிடிச்சிட்டு வரீங்கன்னு சொல்லும் பொழுது அதில் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிங்க வித்தியாசமான ஸ்டோரி. என்ன சொல்லி நான் பாருங்கள், அவங்க கடலுக்கு போவதற்கு முன்பாக என்ன பண்ணுறாங்கன்னா வலையெல்லாம் பின்னிட்டு ரெடியாக வச்சுக்கோ, கடலுக்கு போகும்பொழுது கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே ஆகிடும். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நேராக எங்கள் வீட்டில் போயிட்டு எங்களுடைய பருப்பு, ரைஸு, கொஞ்சம் தண்ணி, உப்பு எல்லாம் குக்கிங் பண்ணுறதெல்லாம் எடுத்து மாவெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுட்டு பேக் பண்ணிவிட்டு எங்கள் மனைவியை பார்த்து நாங்கள் கடைசியாக ஒரு கேள்வி கேட்போம், மகளே உன்னை விட்டுட்டு நான் கடலுக்கு நான் போகிறேன், ஆனால் நான் திரும்ப வருவேனான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நான் திரும்ப வந்தால், உயிரோடு வந்தால் இதே தொழிலை நான் மீண்டும் செய்வேன். ஆனால் இந்த நான் ஒருவேளை செத்த பிணத்தோடு நான் கரைக்கு வருவேன் என்று சொன்னால் நீயும் நம்முடைய குடும்பமும் இந்த காரியத்தை தொடர்ந்து செய்யணும் என்று சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா கடலுக்கு போவார்கள். இதெல்லாம் எடுத்துட்டு நேராக கடலில் போனவனே நடு கடலில் போய் எல்லாம் வலையை வீசிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காருவாங்க. அப்போ சொன்னால், அப்போ நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாமே, நீங்கள் அப்படியே உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு நீங்கள் பேசிட்டு பாட்டை கேட்டு ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை சார், அங்கே தான் எங்களுக்கு பிரச்சனையே. நடு கடலில் நல்ல அமைதியாக இருக்கும், வலையெல்லாம் போட்டுட்டு நாங்கள் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இரவு நேரத்தில் நல்ல இருட்டாக இருக்கும், ஆனால் யாரும் தூங்க முடியாது. நான் கேட்டேன், எல்லாம் தூங்கலாமா, ஏன்னா உங்களுக்கு யாருமே வரமாட்டாங்களே, இல்லை இரவு நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, இரவு நேரத்தில் தான் ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இரவு நேரத்தில் எங்களுக்கு தூரமாக வர சில பெரிய பெரிய ஷிப், கப்பல்கள் இந்த இடம் வழியாக எங்கள் போட்டு, எங்களுடைய சின்ன இந்த ஒரு கப்பல் வந்து பக்கத்தில் வந்தாங்க சொன்னால், ஒருவேளை அவங்களுக்கு சரியான பார்வை இல்லை, சரியான தூரம் சரியாக கிடைக்கலன்னு சொன்னால், அவங்க கப்பல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும்பொழுது இந்த சின்ன கப்பலை லைட்டாக இடிச்சா போதும் நாங்கள் எல்லாம் கடலில் விழுந்துருவோம். ஸோ அப்போ அவங்க இந்த கப்பல், எந்த கப்பல் தூரமாக வருதுங்கிறத பார்க்குற வரைக்கும் யாருமே தூங்க முடியாது. தூரத்தில் பார்த்துட்டாங்கன்னா இங்கே டார்ச் அடிப்பாங்க, ஒரு லைட்ஸ் இருக்கும், ஒரு சிக்னல் கொடுக்கணும். இல்லை இந்த கப்பல் இவங்க சின்ன மீன் பிடிக்கிற போட்ட கொஞ்சம் வித்தியாசமான இடத்துக்கு அவங்க மாற்றி போக வேண்டும். ஏன்னா டேஞ்சரஸ், பயம். இப்படியாக வேலைகளை செஞ்சுட்டு கடைசியாக மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அவள் கரையில் வைக்கணும். அப்போ அவங்க லைஃப்பை பாருங்கள். ஒரு மீன் பிடிக்கிறவங்க கடலை குறித்து நன்றாக அறிந்தவர்கள் தான், சூழ்நிலை குறித்து அறிந்தவர்கள் தான். You ask anything about the sea and the fish,
they can talk about. நல்ல அழகாக பேசுவாங்க. அப்போ இந்த சீடர்கள் இயேசுவோடு போய்கொண்டிருக்கும் பொழுது இயேசு சொல்றாரு, மீனவர்களை பார்த்து நம்ம அந்த கரைக்கு சொல்லும்போது அவங்க போய்கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது பலத்த சுழல் காற்று, யோசிக்க முடியாத ஒரு சுழல் காற்று. அப்போ இந்த சுழல் காற்று பாருங்க, வேதம் சொல்லப்படுகிறது, இவர்கள் சுழல் காற்றை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த படவு நிரம்பத்தக்க, அதாவது படவுக்குள்ள அவ்வளோ ஃபாஸ்டா தண்ணி அடிச்சிச்சுனாக்கா அப்படி மூழ்கத்தக்க அளவுக்கு இந்த படவுடைய தண்ணி நிரம்ப 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 இப்பொழுது சீடர்கள் எல்லாம் பார்த்து அலறி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஒருவேளை அந்த சீடர்கள் கத்திருக்கலாம், ஐயோ நாங்க சாக போறோம். ஒருவேளை அவங்களுக்குள்ளே சண்டை, அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள், அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் நடந்து கொண்டு பல மணி நேரமாக இந்த சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் போயிருக்கும் பொழுது தான் அநேக பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கப்பட நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் அதே தான். தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, தேவ சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது அநேகமுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு சோதனை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது சில நேரங்களில் தூரத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் சில அலைகள் பார்த்தீங்க சொன்னால் கடலில் தூரத்திலிருந்து பார்க்க முடியும், பெரிய அலை ஒன்று வருதுன்னு சொல்லி. யூ கேன் see from the far distance, வெறும் தூரத்திலிருந்து ஒரு பெரிய அலை வருதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஒரு சில சுழல் காற்று, ஒரு சில அலைகள் வந்து பக்கத்துலேருந்து எழும்பும். எத்தனை பேர் போய் கடலில் போய் அந்த டீப்பில் போய் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் ஐ பீன் டு தேட். சில அலைகள் பக்கத்துலேருந்து அப்படியே எழும்பும், போட் அப்படியே தூக்கி வீல இறங்கும். சில அலைகள் டிஸ்டன்ஸில் பார்க்க முடியும். அதே தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த சுழல் காற்று என்பது பிரச்சனைகளை, அநேக பிரச்சனைகள் நம்ம தூரத்திலிருந்து பார்க்க முடியும், சில பிரச்சனைகள் திடீரென்று எழும்புறதையும் பார்க்க முடியும். இன்றைக்கி நிறைய பேருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையும் சரி, என்னுடைய வாழ்க்கையும் சரி, இன்க்ளூடிங் மை லைஃப், ஒரு பயத்தின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த சீடர்கள் இந்த அலம்பி புலம்பி போய் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஐயோ என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல், நாங்கள் சாக போகிறோமே, மடிந்து போகிறோமே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி சுழல் இருந்த வாழ்க்கையின் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் தேவ பிள்ளைகளே. ஆனால் இங்கே பாருங்கள், சம்திங் இஸ் வெரி கிளியர். இந்த எல்லாரும் ஐயோ என்று சொல்லி புலம்பிக் கொண்டு நிற்கும் பொழுது இவர்கள் கடைசி ரொம்ப நேரம் கழித்து ஐயோ இப்படிப்பட்ட சூழ்நிலை, படவு நிரம்புதே, நாங்கள் சாக போகிறோமே, நாங்கள் அழிய போகிறோமே, குடும்பம் அழிய போகுது, இந்த உலகத்துட்டு போவோம்னு சொல்லி அவர்கள் சாகிற நேரத்துக்குள்ள புலம்பி நிற்கும் பொழுது லாஸ்ட்ல ஒருத்தன் சொல்றான், நேராக போய் ஒருத்தர் கீழே படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சீடர் ஒருத்தன் போய் என்ன பண்ணுறான் பாருங்க, அவர் படுத்து அவர்கள் எல்லாம் சத்தத்தை எழுப்பி அவர்கள் சண்டை போட்டு எடுக்கும் பொழுது ஒருத்தர் ஓடி போகிறான். கப்பலின் பின்னத்தில் அவர் தலையணையை வைத்து என்ன சொல்றாரு, தலையணையை வைத்து எப்படி இருக்கிறாரா, நித்திரை. ஒரு பக்கம் அங்கே மேலே கத்திட்டு இருக்காங்க, இவர் தலையணையை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, நல்ல நித்திரை. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை யோசிக்கும் பொழுது, ஒருவேளை டாலின் இருக்கார் பாருங்க, அவர் ஒரு வாரமாக பிஸி, விபிஎஸ், தூக்கமே இல்லாமல் ஓடி போய், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அவங்க மனைவியை பார்த்துட்டு, அம்மா ஒரு வாரமாக நான் தூங்கவே இல்லை, ஒரு வாரமாக எனக்கு டைமே இல்லை, நான் ஒரு மணி நேரம் நல்லா தூங்கிட்டு நான் வரேன், எந்த கால் வந்தாலும் எடுக்கக்கூடாது, எந்த ஒரு பாஸ்டர் வந்தாலும் பார்க்கறதுக்கு அளப்படாத, எந்த ஊழியத்துக்கு நான் போல, ஏன்னா இந்த 7 நாளாக எனக்கு தூக்கமே கிடையாது, சரியாக சாப்பிட கிடையாது, ஆனால் ஒரு மணி நேரம் நான் தூங்கணும், அதனால் இந்த என்னை தயவுசெய்து தனியாக ஊடுன்னு சொல்லிட்டு அவர் ரூமில் போய் கதவை மூடிட்டு ஏசியை ஆன் பண்ணிவிட்டு ஒரு செகண்டில் அவர் உறங்க போயிருப்பார் என்று சொன்னால் சரீர பலவீனம், மாம்சம் எல்லாருக்குமே பலவீனம் தான். நம்ம கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் உடம்பு அப்படி இப்படி அசைச்சாலே நமக்கு டயர்டு வந்துடுது. we are so tired. ஆனால் இங்கே அலையில் எல்லாம் அடிச்சு கிடிச்சில் இருந்த உடனே லாஸ்ட்டில் பாருங்கள், டாலின் பாருங்கள், எல்லா ஊழியத்தெல்லாம் 7 நாள் அங்கே இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு 1 மணி நேரம் தூங்க போயிருப்பார் என்று சொன்னால் 2 நிமிஷத்தில் அவங்க மனைவி கதவு தட்டி அவங்க உண்மையாக தூங்குறாரா இல்லைன்னு சொல்லி அவர் உள்ளே போய் அவங்க மனைவி போய் பார்த்துருப்பாங்கன்னு சொன்னால் அவருடைய உறக்கம் எப்படியா இருந்திருக்கும். ஆழ்ந்த நித்திரை என்று சொல்லப்படும் பொழுது அவருடைய ஆழ்ந்த நித்திரை எதை வெளிப்படுதுன்னா, நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு தான் இருந்திருப்பார். 2 நிமிஷத்தில் அப்படி ஆழ்ந்த நித்திரைக்கு போயிருப்பான்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய பேர் ஆழ்ந்த நித்திரை சொன்னால் நிச்சயமாக வர கொரட்டையை பார்த்தாலே பக்கத்தில் சவுண்ட் ப்ரூஃப் தான் வைக்கணும் எல்லாத்துலேயுமே.
நான் ஒரு ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன், கூட ஒரு பாஸ்டர் இருந்தார். ஒரு கான்ஃபரன்ஸ், 3 நாள் கான்ஃபரன்ஸ், ஒரு லான்ச்சில் போய் அவரை போய் என் பக்கத்தில் ஒரே பெட்டில் 2 பேர் ஷேர் பண்ணிவிட்டார். ஆனால் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்தில் எனக்கு தூக்கம் சரியாக வராது நைட்டில். ஸோ நான் ஊழியத்தை முடிச்சுட்டு 2 பேரும் ஒரே பெட்டில் எனக்கு படுத்துட்டு இருக்கும்போது ½ இடி முழக்க சத்தம் ஸ்டார்ட் பண்ணு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, பக்கத்தில் இருக்கிறது இடி முழுக்க சத்தம் வருது, ஒரு பக்கம் தண்டரி சத்தம் வருது, ஒரு பக்கம் ஸ்கூட்டர் சத்தம் வருது, ஒரு பக்கம் மாட்டு வண்டி சத்தம் வருது, ஒரு பக்கம் மிருக சத்தம் வருது. எல்லா சத்தத்தெல்லாம் உருட்டி கிருட்டி மனுஷன் எடுக்கிற சத்தத்தை பார்த்தீங்கன்னா காதில் பஞ்சு போட்டால் கூட அதை பிச்சுக்கிட்டு போகுது சவுண்ட். காலையில் எந்திரிச்ச உடனே அவர்கிட்ட சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, நல்ல கிருபை கத்தர் உங்களுக்கு கொடுத்துருவார் தூங்கும்போது அப்படின்னு. அவர் குறைக்கிறது நல்லா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அடுத்த நாள் நான் போட்டு விட்டேன். நான் உட்காந்து அவரால் நம்ப முடியல. ஏன்னா இதை அவங்க நோயின்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய சரீர பலவீனம் அப்படி தான். இன்றைக்கி நீங்களே பாருங்கள், ரொம்ப உழைச்சி நைட்டில் தூங்க போங்கனாக்க உங்களை அறியாமலே நல்லா குரட்டு விட்டு தூங்குவீங்க. பட் லுக் அட் ஜீசஸ். இயேசு அவர் அற்புதங்களை செய்கிற தெய்வம், உலகத்தை படைத்தவர், அநேக ஊழியங்களை செய்து பாருங்கள். இந்த பிரயாணத்துக்கு முன்பாக வேதம் என்ன சொல்லப்படுகிறது, 1000 ஜனங்களுக்கு முன்பாக அவர் சுவிசேஷத்தை சொல்லுகிறார், பிரசங்கிக்கிறார். வார்த்தையின் மூலமாக செத்த பிணத்தை எழுப்புகிறார், வார்த்தையின் மூலமாக செவிடருக்கு செவியை கொடுக்கிறார், வார்த்தையின் மூலமாக குருடருக்கு பார்வையை கொடுக்கிறார், வார்த்தையின் மூலமாக ஊமையனுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார், வார்த்தையின் மூலமாக செத்த பிணத்தையும் நல்ல உயிரை எழுப்பி அவர் அற்புதங்களை செய்யக்கூடிய காட்சிகளை சொன்ன உடனே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முன்பாக அவர் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து ஒரு ஊழியத்தை கிராமம் என்று சொல்லி அவர் பிரயாணப்பட்டு, அந்த காலத்தில் ஃப்ளைட்ஸும் கிடையாது, காரும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர் பாதையின் மூலமாக நடந்து சென்று ஊழியத்தை செய்யும் பொழுது கடைசியாக 7 நாள் கடைசி அவர் தூங்குற இடம் பார்த்துங்க, நல்ல ஒரு ஏசி ரூம் கிடையாது, நல்ல ஒரு பில்டிங் கிடையாது, நல்ல ஒரு சபை கிடையாது. இன்றைக்கி சபையில் நல்ல ஏசி போட்டால் சரி, சர்ச்சைக்கு ஒரு கூட்டம் தூங்குறதுக்குனே வரும். பெரிய சபைக்கு நான் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பியூட்டிஃபுல் ஏசி, அப்படி குழுன்னு உள்ளே போனாலே வெளியே நரகமாக இருக்கும், உள்ளே வந்தாலே அவ்வளோ ஒரு பரலோக காட்சியை பார்க்க முடியும். பரலோக காட்சி எது? நல்ல ஏசி, நல்ல லைட்ஸாக இருக்கும், நல்ல ஈட்டாக இருக்கும். இங்கெல்லாம் நல்ல லைட்ஸ் போட்டிருக்கீங்க, அங்கே லைட்ஸ் ஒன்லி ஸ்டேஜில் தான் இருக்கும், ஆடியன்ஸில் லைட்ஸ் இருக்காது. ஒரு கூட்டம் சபை நல்லா வந்தாங்கன்னா உட்காந்து நல்ல கண்ணை மூடி தூங்குற ஒரு கூட்டத்தை பார்க்க முடியும். பட் லுக் அட் ஜீசஸ். இயேசு எல்லா ஊழியத்தை செய்துட்டு அவர் தூங்குற இடம் அந்த படவுல தூங்கிட்டு இருக்கிறாரு. நேர இந்த சீடர்கள் ஐயோ என்று கதறிக்கொண்டு நேர ஓடி போய் தட்டி எழுப்புறாங்க, போதகரே, இயேசுவே, டீச்சர், போதகரே என்று சொல்லி எழுப்பும் பொழுது அவர் எப்படி வேதம் சொல்லுது பாருங்க, அவரை தட்டி எழுப்புறாங்க. எப்படி எழுப்புறாங்க? தட்டி எழுப்புறாங்க. நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த சீடர்கள், ஏன்னா இந்த மீன் பிடிக்கிறவங்க ரொம்ப முரடர்கள், ரொம்ப கைண்டாக பேச மாட்டாங்க, வெட்டு துண்டு தான். தூத்துடி பக்கம் போங்க, அவங்களாம் பார்த்தாலே பயங்கரமாக இருப்பாங்க. அதிகமாக வெட்டு துண்டு கொலை நடக்கிறதே அந்த இடத்துல தான். ரொம்ப மோசமானவர்கள். ஏன்னா அவர் படிப்பறிவு உள்ளவர்கள், படிக்காதவர்கள், அவருக்கு எஜுகேஷன், அவங்களுக்கு தெரிஞ்சது எப்படி மீன் பிடிக்கணும், எப்படி ரஃப்பாக இருக்கணும், அந்த அலையிலேருந்து எப்படி அவங்க தப்பிச்சுக்குங்கிற ஒரு சூழ்நிலை தான் அவங்க தெரிஞ்சவங்க. தவிர அவங்களுக்கு இந்த சமுதாயத்தை குறித்தும் படிப்பறிவு குறித்தும் கைண்ட்னஸ் குறித்தும் இல்லை நல்ல பொறுமையாக பேசக்கூடிய திறமைகள் இல்லாதவர்களாக இருந்தாலும் இவர்கள் பாருங்க எடுக்கிற காரியங்கள் அதே சூழ்நிலை தான். இயேசுவை போய் தட்டி எழுப்புறாங்க, எழுப்புங்க போதுகிறேன் என்று சொல்லி இவரை தட்டி எழுப்புற சூழ்நிலைக்குள்ள போகும்பொழுது லுக் அட் தி பைபிள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுது பாருங்க. அவர் எந்திரிச்ச உடனே அவர் செய்கிற காரியம், அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, எதை பார்த்து? காற்றை அதட்டி கடலை, எதை பார்க்குறாரு? கடலை பார்க்குறாரு, காற்றை பார்க்குறாரு. இந்த சீடர்களை பார்த்து இவங்க போய் தட்டி எழுப்பும் பொழுதோ, இந்த குறைகளை சொல்லும் பொழுதோ, பிரச்சனைகளை சொல்லும் பொழுதோ, வேதனைகளை சொல்லும் பொழுதோ, God, Jesus did not even listen to what they are talking. நன்றாக இயேசுவை குறித்து அறிந்தவர்கள், அற்புதங்களை கண்டவர்கள், அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள், அதிகாரங்களை பெற்றுக்கொண்டவர்கள். என்று சொன்னால் அவர் நேசிக்கிற ஜனங்களுக்கும் அவரை நம்புகிற ஜனங்களுக்கும் இயேசுடைய வார்த்தை சுமந்து செல்லுவர்களுக்கும் தேவனுடைய ஊழியத்தை செய்வர்களுக்கும் ஆண்டவர் அதிக அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அதான் வேதத்தில் சொல்லப்படுகிறது. விசுவாசிகளுக்கு உள்ள அடையாளங்கள் என்ன அடையாளங்கள்? ரொம்ப அழகாக சொல்லுவது,
அற்புதத்தை செய்கிறவர்கள் ஏதோ விசேஷ அபிஷேகத்தை பெற்றவர்கள் கிடையாது. அற்புதத்தையும் அடையாளமும் செய்கிறவர்கள் சாதாரணமாக தேவனை விசுவாசிகள், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற, தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிற, இயேசுவை என்று சொல்லி விட்டு கொடுத்து அவரை நினைத்து வாழ்கிறவர்கள் தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற கூட்டமாக இருக்கிறார்கள். வாசிங்க பார்க்கலாம், ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. இதே மார்க் எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க, கடைசி அதிகாரம் 16வது அதிகாரம் 17-18 வசனங்களை நம்ம வாசிக்கப்படும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் வேர்டு. ஏன்னு சொன்னால், நம்ம அதிக முறை நம்ம யோசிக்கிறோம், ஐயோ நான் பலவீனமாக இருக்கேன், எனக்கு பேச திறமை கிடையாது, எனக்கு வயசாயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், என்னத்தை சாதிப்பேன் என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள், சத்தியத்தை தெரிந்தவர்களும் சத்தியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு இந்த கேள்விகளை எழுப்பப்படும் பொழுது பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமானதாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது தான் எனக்கு பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு நல்ல தெளிவை கொடுத்து கொண்டிருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம், 16வது அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிக்கப்படும் பொழுது நன்றாக கவனிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும், நல்ல சத்தமா சொல்லுங்க, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். யார் அந்த விசுவாசிகள்? இட் இஸ் யூ அண்ட் மீ. நீயும் நானும் தான். சாதாரணமா ஏதோ பைபிள் காலேஜ் போய் 10 வருஷம் படிச்சோ, இல்ல PhD படிச்சோ, இல்ல ஏதாவது ரெவரண்ட் பட்டம் எடுத்து அவங்க தான் அடையாளங்கள் செய்யணும்னு கிடையாது. இன்றைக்கி அநேக முட்டாள்தனமான காரியங்களை இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மனதில் வைத்து கொண்டு ஓடிக்கணும். ஒரு சிலர் தான் அற்புதங்களை செய்வார்கள்னு சொல்லி இன்றைக்கி அநேக அதிகாரங்களை பெற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு அதிகாரத்தை பயன்படுத்த முடியாமல் இன்றைக்கி முடங்கி போயிருக்கார். தேவச்சனமே, விசுவாசிகளாகிய நீங்களும் நாம தான் இன்றைக்கி அற்புதங்களை செய்ய முடியும். ஏனென்று சொன்னால், இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அற்புதங்களை செய்வதற்கு உனக்கு சரீர பலம் தேவையில்லை, உனக்கு எந்த ஒரு திறமையும் தேவையில்லை. தேவனுடைய வசனம் ஒன்று போதும், அதுவே அற்புதங்களை செய்யக்கூடும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் உன்னையும் என்னை குறித்து பேசப்படுகிறது. அவர் சொல்றார் பாருங்க, என் நாமத்தினாலே என்ன செய்றாங்கன்னா, என் நாமத்தினாலே, இயேசு சொல்லுகிற வார்த்தை, என் நாமத்தினாலே, அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்தி பேசுகிற எந்த நாவுகளாக இருந்தாலும் சரி. ஹியர் இஸ் a problem. விசுவாசிகள் நாங்கள் அற்புதங்களை செய்வோம், ஆனால் இயேசு என்கிற நாமத்தை இன்றைக்கு ஒரு கூட்டம் மறந்து நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய சுயத்தை அந்த இடத்துல பிரதிபலிக்கிற காரியத்தை பார்க்குறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? இயேசு சொல்லுகிறார், என் நாமத்தினாலே. தேவச்சனமே, விசுவாசிகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை பெற்றுக்கொள்கிற கூட்டமாக இன்றைக்கு நம்ம வாழ வேண்டும். என்னுடைய நாமத்தினாலே இல்லை ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே என்னுடைய சித்தம் இல்லை, உம்முடைய சித்தமாக மாறட்டும். என்னுடைய ஆசை இல்லை, உம்முடைய ஆசையாக மாறட்டும். என்னுடைய தரிசனம் இல்லை, இது உம்முடைய தரிசனமாக இருக்கட்டும். என்னுடைய சுயம் இல்லை, உம்முடைய சுகம். என்னுடைய பலன் இல்லை, உம்முடைய பலமாக மாறட்டும். விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் என்ன நடப்பாங்க? என் நாமத்தினாலே என்ன செய்வார்கள்? நம்பர் 1, பிசாசுகளை துரத்துவார்கள். தேவச்சனமே, it is you can testify that. நீங்க அதை செய்ய முடியும். யாரை துரத்த முடியும்? பிசாசுகளை துரத்த முடியும். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பிசாசை துரத்துறதுக்கு வேற எங்கேயாவது ஆட்களை கூட்டிட்டு வருவோம். இல்ல நைட்ல 2 மணிக்கு பாஸ்டர் டாலினை கிளம்பி, பாஸ்டர் எங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, டாலின் வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அவர் ஒரு மருத்துவர், வைத்தியர் கிடையாது. அஃப்கோர்ஸ் தேவனால் அபிஷேகப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷராக இருந்தாலும் அதையும் காட்டிலும் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு கிருபையை கொடுத்தார். என்ன கிருபை? அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது எந்த சக்தி நமக்கு முன்பாக வேதத்தில் பார்க்கிறோம், அவருடைய நாமத்துக்கு முன்பாக எல்லா கால்களும் முடங்கும். இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது, உலகத்தில் உள்ளவைகளை காட்டிலும், உலகத்தின் அதிசயங்களை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர், சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறவர். இன்னும் பெரியவன இவ்வளவு சத்தம் இருக்கக்கூடாது, இன்னும் பயங்கரமா இருக்கணும். எனக்குள்ள இருக்கிறவர். இந்த சத்தம் போது, அது உலகத்தில் உள்ளவைகளை காட்டிலும், உலகத்தின் அதிசயங்களை, சக்திகளை காட்டிலும், let me put it this way, உலகத்தின் எந்த விதமான பொருளாதாரத்தை காட்டிலும், உலகத்தின் எந்த விதமான அதிகாரத்தின் ஜனங்களை காட்டிலும், ராஜாக்களை காட்டிலும், எந்த சக்திகளை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர். He is a bigger God. He will do wonders. அப்போ இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க,
விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம். சாதாரண பிலீவர்ஸ் உங்களை வைத்து ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தை நீ மகிமைப்படுத்தும் பொழுது, என் நாமத்தை நீ உச்சரிக்கும் பொழுது, என் நாமத்தை குறித்து நீ பேசப்படும் பொழுது, என் நாமத்தினால நீ இது எதெல்லாம் நீ செய்வதற்கு விட்டு கொடுக்கிறாயோ அங்கே வல்லமை புறப்படும். என்ன செய்கிறாங்க? பிசாசுகளை நீங்கள் துரத்துங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பிசாசை துரத்துவதற்கு நீங்கள் வைத்தியம் நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை, மனுஷனை நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாயிலே கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், பிசாசுகளை துரத்துவ அதோடு கூட முடிக்கவில்லை. என்ன சொல்கிறாரு? நவமான பாஷைகளை பேசுவார்கள். இந்த பாஷைகளில் தான் அற்புதமே நடக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் அந்நிய பாஷையின் திறமைகளையும் வரங்களையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏதோ பயிற்சி பற்றி சொல்வதற்குள்ள நவமான பாஷை என்று சொல்லப்படும் பொழுது, நீ பிசாசோடு பேசப்படும் பொழுது அந்த பாஷைகளை கண்டு அவன் நடுங்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நவமான பாஷைகளை பேசுவார்கள். மூன்றாவது என்ன சொல்லுது? சர்ப்பங்களை எடுப்பார்கள். என்ன எடுப்பீங்க நீங்க? சர்ப்பங்களை பார்த்து கம்பு எடுக்கக்கூடாது. சர்ப்பங்களை பார்த்தாக்க காலில் மிதிக்கக்கூடாது. நாங்கள் ரீசெண்டாக ஒரு பாம்பு அடித்தோம், எந்த இதுவுமே எடுக்கலை. நாங்கள் எங்கள் வீட்டில் பாம்பை கண்டா எல்லாருக்கும் பயம், எல்லோரும் ஓடிடுவாங்க. நான் ஒரு ஆள் தான் தைரியமாக இருப்பேன். எந்த சின்ன பூச்சி வந்தாலும் சரி அடிக்கிறதுக்கு இந்த இப்போ நாங்கள் நாகூரில் ஏதோ பூச்சி இருந்துச்சுனாக்க என்னை தான் வர சொல்லுவாங்க இப்போ. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், விசுவாசிகள் நமக்குள்ள ஆண்டவர் கிருபையை கொடுத்துருக்காங்க, அந்த அதிகாரத்தை கொடுத்தா என்ன செய்வீங்க? நீங்கள் சர்ப்பங்களை எடுக்கிற கூட்டமாக மாறுவீர்கள். சர்ப்பம் என்று சொன்னால் அதுக்காக போய் பாம்பு ஓடுறதை பார்த்து பாம்பை கையில் எடுக்கிறது இங்கே சொல்லவில்லை. சர்ப்பங்களை குறித்த அறிகுறிகளையும் சர்ப்பங்களை குறித்த சில காரியங்களை குணங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள. யார்கிட்ட அறிந்து கொள்ள முடியும்? மனுஷன் தானே புரிந்து கொள்ள முடியும். எந்த விதமான மனுஷன்? பிசாசு, தீய சக்திகள், இல்லை வித்தியாசமான ஆவி உடையவன், இல்லை மூட நம்பிக்கை, இல்லை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் உங்களை தேடி வரும் பொழுது அவர்கள் மத்தியில் தேவன் அற்புதங்களை செய்வதற்கு, அந்த சர்ப்பத்தை உடைப்பதற்கு, அவங்களுக்குள்ள இருக்கிற சர்ப்பத்தை உடைப்பதற்கு, மிதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதோடு கூட முடிக்கல பாருங்க. சாவுக்கேதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்துது. அந்நியர் உங்கள் கையில் உட்காந்து என்னத்தையாவது சாபத்தை வச்சுட்டு, என்னத்தையாவது ஒரு இட்லியோ இல்லை தோசையோ இல்லை பண்டமோ பலகாரமோ ஸ்வீட்டோ ஏதாவது அந்நியர் கையில் கொடுத்துட்டு வந்து, அது ஏதாவது நம்ம சொல்கிறோம், ஏதோ அவங்க பூஜை பண்ணியிருக்காங்க, ஏதோ சாபம் பண்ணியிருக்காங்க, ஏதோ மஞ்சனை வச்சுருக்காங்கன்னு சொல்லி கையில் கொடுத்து நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் அதையும் நீங்கள் கொடுத்து பாருங்கள், அது உங்களை சேதப்படுத்தாது. நான் எவ்வளோ அந்நியர் குடும்பத்துக்கு நான் சாப்பிட போயிருக்கேன். நான் ஹிந்து குடும்பத்துக்கு சாப்பிட போயிருக்கேன். நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவகிட்ட வாங்காத, அந்த பெண் மனுஷத்தை போய் எதுவும் சாப்பிடாத, கையில் எதுவும் வாங்காத, அது சபிக்கப்பட்டது, அது ஏதோ சபிச்சு கையில் கொடுத்துருக்காங்க, நீ செத்து போவாய், உனக்கு சாபம் வரும் என்று சொல்லி எவ்வளோ பேர் என்று சொல்லுவாங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதை குடிப்பதற்கு முன்பாக, அவங்க கொடுக்குறத சாப்பிட்றதுக்கு முன்பாக நான் இந்த பிளேட்டை கையில் வச்சுட்டு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை குறித்து நான் சொல்லுகிறேன், இதில் ஒரு அற்புதம் நடக்கணும், நான் இதில் சாவ மாட்டேன், இதை சாப்பிட்டா இன்னும் நான் பலனடைவேன், இதை சாப்பிட்டா இன்னும் அவங்களோட வாக்குவாதம் பண்ணுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதை கொடுத்தாலும் தைரியமான சாப்பிடுவேன். என் பாடி பார்க்க அப்படி தான் இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 30 to 37 இயர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் 37 வருஷம் ஆச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனதில்லை. ஒரு சின்ன நோய் கூட வந்தது கிடையாது. கொரோனா டைமில் நான் ஓராத மாஸ்க் இல்லாமல் ரோட்டில் நடந்து போடுறது பெங்களூரில், எங்கள் ஏரியாவில். பேஷண்ட்டை பார்க்க போன கூட எந்த மாஸ்க்கும் போடுறதில்லை, மாஸ்கே நான் போடுறதில்லை. அன்றைக்கி நாங்கள் எவ்ரிடே இந்த ஃபுல் லாக்டவுன் இருக்கும்போது நானும் மனைவியும் காரில் உட்காந்துட்டு அந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக காரில் போய் சுற்றிட்டு வரதான் எங்கள் வேலையை. அவங்களாம் போடுவாங்க, என்னென்னா மாஸ்கே போட மாட்டேன் நான். பிகாஸ் ஐ நோ, இந்த கொரோனாவை காட்டிலும் இந்த பயத்தை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அந்த தைரியம் எனக்குள்ளே இருந்தது. என்ன நோய் எனக்கு முன்பாக நின்றாலும் சரி, இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் பொழுது அங்கே எல்லாவற்றையும் என் ஆண்டவர் காலுக்கு கீழே மிதிக்கும்படி அளவுக்கு கர்த்தர் கிருபையை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, எதை கொடுத்தாலும் நீ சாக மாட்டாய், அது உன்னை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் நீங்கள் என்ன வைப்பீங்களா? கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் அப்போ இந்த ஹீலர்
சொஸ்தத்தை உண்டாக்குற, சுகத்தை உண்டாக்குற, அற்புதங்களை செய்கிற கூட்டங்கள் ஏதோ ஒரு பெரிய பட்டணத்திலேயோ இல்லை தெரிந்தெடுக்கப்பட்ட இல்லை ஊழியத்தை பிரபலமாக செய்து கொண்டிருக்கிற ஸ்தாபனத்தை குறித்து பேசப்படவில்லை. இட் இஸ் யூ அண்ட் மீ, உன்னையும் என்னை குறித்து தான் இங்க இயேசு சொல்லுகிறார். என் வார்த்தையை நீ சொல்லும் பொழுது, என் நாமத்தை சொல்லும் பொழுது நீ அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு மகளாக ஆண்டவரை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது நம்ம ஏன் உபயோகப்படுத்த முடியாமல் தடையாக ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொன்னால், now the answer, it is just because of fear, பயம். So look at the disciples now. இந்த சீடர்கள் இயேசுவை ஓடி போய் ஐயோ நாங்கள் செத்து போகிறோம் என்று சொல்லி அவரை தட்டி எழுப்பும் பொழுது என்ன தட்டுறாங்க? அவரை போதகரை தட்டி எழுப்பி அவங்க கேட்குற கேள்வியை சீடர்கள் கேட்குறாங்க, நாங்கள் சாக போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? எங்கள் வாழ்க்கை எழுந்து போகிறது உங்களுக்கு கவலை? ஏன்னா அநேக முறை நம்ம தேவனை பார்த்து இயேசுவை பார்த்து கேள்வியை கேட்குறோம். ஜெபத்தில் இருக்கும் பொழுது ஜெபம் செய்வதை காட்டிலும் ஆண்டவரே ஏன் இந்த பிரச்சனை, இப்படிப்பட்ட குழப்பத்தின் மத்தியில் நீர் ஏன் அமைதியா இருக்கிறாய் என்று சொல்லி. இப்போ பாருங்க, ஜோபுடைய வாழ்க்கையில் பாருங்க எவ்வளோ கஷ்டத்தை அவன் கடந்து போயிருக்கிறான். ஜோபு மாதிரி யாரும் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சதே கிடையாது. உலகத்தில் யாருமே சடித்ததை இருந்ததே கிடையாது. அவனுடைய அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்க சொன்னா மோர் தென் 30 times, 30 தடவைக்கு மேல அவன் கேட்ட கேள்வி ஆண்டவர் பார்த்து ஏன். ஆனா ஒரு கேள்விக்கும், ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியல. throughout the chapters, அந்த அதிகாரத்தை தொடர்ந்து நீங்க பார்த்தீங்க சொன்னாக்க அவன் கேட்குற அதிக கேள்வி ஏன் ஏன் ஏன். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாருங்க, தேவனுடைய நாமத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு அநேக ஜெபத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது ஏன் ஆண்டவரே, ஏன் இந்த கவலை, ஏன் இந்த போராட்டம், என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்னால் எதுவுமே பண்ண முடியல, பலவீனமாயிட்டேன்னு சொல்லி நம்ம விட்டு கொடுத்து பயத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இன்றைக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கார், நாமத்தை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் ஏற்கனவே has given us so much power in our life. இந்த சீடர்களை தட்டி எழுப்பும் பொழுது நாங்கள் சாக போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? we asked the same question to Jesus. இயேசுவை பார்த்து எனக்கு அதே கேள்வி கேட்குறோம், ஆண்டவரே நாங்கள் சாக போகிறது, இப்படி நாங்கள் குறைந்து போகுது, இப்படிப்பட்ட ஒரு சோதனை, இப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து போதே உங்களுக்கு கண் இல்லையா? நீங்கள் பார்க்க முடியலையா? உங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். சீடர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை போகும்பொழுது தான் இங்கே பாருங்க, அவங்களை தட்டி எழுந்த உடனே இயேசு சீடர்களை பார்த்து பேசப்படவில்லை, அவங்களுடைய குறைகளை கேட்கவில்லை, சீடர்களுடைய அழுகை அவர் கேட்கவில்லை. ஆனால் அவர் தட்டி எழுப்பின உடனே அவர் பார்க்குற முதல் இடம் என்று சொன்னால் அந்த காற்றை பார்க்குறாரு, அந்த கடலை அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். எதை பார்த்து பேசுகிறார்? படைப்பாளியை நோக்கி, படைத்தவர்களை நோக்கி இந்த படைப்பாளி பேசி கொண்டிருக்கிற சூழ்நிலையை இங்கே நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். தேவ பிள்ளையே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை இடிக்கப்படும் பொழுது, உடைக்கப்படும் பொழுது நான் சொல்லுகிற வல்லமையுள்ள வார்த்தை, never see the situation. சூழ்நிலையை பார்த்து அந்த சூழ்நிலைகள் மத்தியில் நீ பேசுவதை காட்டிலும், சூழ்நிலைக்கு ஒத்துழைத்து நீ தாங்கி கொண்டு நிற்பதை காட்டிலும், அந்த சூழ்நிலையை பார்த்து நீ சொல்லு, என் இயேசுவின் நாமத்தில் இதை நான் உடைக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் இதை மறைக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் இதை நான் கடந்து சொல்வதில் எனக்கு திராணியை கொடுங்க என்று சொல்லி சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் கட்டளையிட வேண்டும். பேசுவது ரெண்டாவது, ஆனால் கட்டளை இடுவதில் மிக முக்கியமான ஒரு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து பேசக்கூடாது, கட்டளையிட ஆரம்பிங்க, அதிகாரத்தை கடங்களில் எடுங்க. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை என்னால் சொல்ல முடியும், நிறைய காரியங்களை சொல்ல முடியும். நான் சோதனைக்குள்ளே போகும்பொழுது, பிரச்சனைகள் மத்தியில் போகும்பொழுது என்னுடைய ஒரே ஒரு ஜெபம் என்று சொன்னால், இயேசுவே இந்த போராட்டத்தின் மத்தியிலே, இந்த சுழல் காற்றின் மத்தியிலே, இந்த மூழ்கத்தக்க அளவுக்கு நான் நிற்கிறேன் ஆண்டவரே, இப்படிப்பட்ட நேரத்தில் நான் சாக போகிறேன், எனக்கு எதுவுமே தெரியல, ஐ ஹாவ் நோ வேஸ், எனக்கு எந்த வழியும் இல்லை ஆண்டவரே, எனக்கு எந்த ஒரு ஞானமும் இல்லை, எனக்கு எந்த ஒரு காரியமும் என்னால் யோசிக்க முடியவில்லை, இதுதான் என்னுடைய ஃபைனல் லைஃப், இதுதான் கடைசி முடிவு என்று சொல்லி நான் நிற்கிறேன் ஆண்டவரே சொல்லி
அதோடு கூட நான் நிற்பதை காட்டிலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு தைரியத்தின் வார்த்தை என்னென்று சொன்னால், இந்த சூழ்நிலையை என்னை விட்டு கடந்து செல்வதற்கு நீ திராணியை கொடுக்க வேண்டாம், இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம். ஆனால் இந்த சூழ்நிலை, இந்த அழுகையின் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும், கண்ணீர்கள் மத்தியிலும், வறட்சியின் மத்தியிலும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் மத்தியில் கடைசி நிமிடத்தில் நான் நிற்கிற ஆண்டவர் என்று சொல்லி நிற்கிற அந்த பாதையிலே என்னை கடந்து செல்லுங்க அப்பா, என்னை நடத்தி செல்லுங்க ஆண்டவர் என்று சொல்லி கடந்து செல்லுவதற்கு திராணியை கொடுங்க என்று சொல்லி, அதுதான் என்னுடைய ஜெபமாக எப்பொழுது மாறும். உடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சுழல் காட்டு உண்டாகும் பொழுது, ஆண்டவரே இந்த சுழல் காட்டு என்னை விட்டு அகன்று போக முடியாது செய்யுங்க என்று சொல்லி நீ கேட்கறதுல தப்பே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நீ கேட்கலாம், அதே சுழல் காட்டு நாளைக்கு உன்னை தேடி வந்துட்டு தான் இருக்கும். So don't pray to escape from that problems. அந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க என்று சொல்லி ஜெபிப்பதை காட்டிலும், அந்த பிரச்சனைகள், போராட்டம், அந்த சுழல் காட்டு, அந்த பயங்கரமான அந்த காரியத்தில் நிற்கப்படும் பொழுது என் கரங்களை பிடித்து கொண்டு, ஆண்டவரே என்னோடு கூட வாங்கப்பா. ஏன்னா பைபிளில் நம்ம பார்க்குறோம், வேதத்தில் பார்க்குறோம், என் இயேசு இம்மானுவேல் என்று சொல்வதற்கு அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் வலது பக்கம் நிற்கிறார், இடது பக்கம் நிற்கிறார். நான் எங்கெல்லாம் கடந்து சொல்கிறேனோ அங்கெல்லாம் அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் போகிற இடமெல்லாம் அவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு முன்பாக கடந்து செல்கிறார், எனக்கு பின்பாக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் ஒவ்வொரு சத்தியத்தை நம்ம பார்க்கிறோம். we declare it. அதை நம்ம உற்சாகமாக சொல்லுகிறோம், அவர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி. பாடல் மூலமாக பாடிட்டு போவதை காட்டிலும், வேதத்தில் வாசிப்பதை காட்டிலும், சூழ்நிலைகள் மத்தியில் என்னை கடத்தி செல்லுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீ அவரோடு செபித்து நீ நடக்கும் பொழுது, அந்த பாதை கடினம் நிறைந்த பாதையாக இருக்கலாம், பிரச்சனை நிறைந்த பாதைகளாக இருக்கலாம், அழுகை நிறைந்த பாதைகளாக இருக்கலாம், பாடுகள் நிறைந்த பாடுகளாக இருக்கலாம், அநேக கேவலமான சூழ்நிலைகள் மத்தியில் நீ நடந்து போகலாம். ஆனால் அந்த பாதைகள் மிகவும் செம்மையானதாக, செழிப்பாக ஆண்டவர் அதை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. Look at Jesus. மனுஷனை பார்த்து பேசப்படவில்லை, அவரை எழும்பின உடனே சூழ்நிலையை பார்த்து, அந்த காற்றை பார்த்து, கடலை பார்த்து பேசுகிறார் என்று சொன்னால், எதை பார்த்து பேசுகிறார்? இந்த படைப்பாளி யார்? இந்த உலகத்தையும், இந்த காற்றையும், இந்த கடலையும், இந்த மனுஷர்களையும், இந்த சமுதாயத்தையும், இந்த சமுத்திரத்தையும், எல்லாவற்றையும் படைத்தவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை சீடர்கள் மறந்து அவரை தட்டி எழுப்பி, நாங்கள் சாகிறத மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை என்று சொல்லி அந்த கேள்விகள் மத்தியில் நிறுத்தப்படும் பொழுது இவர்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான காரியத்தை தவந்து விட்டார்கள். ஏன்னா ஏற்கனவே சீடர்கள் மத்தியில் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம முன்னாடி நம்ம பார்த்துக்கிறோம். விசுவாசிகளுக்குள்ள ஆண்டவர் நாமத்தை சொல்லப்படும் பொழுது அங்கே அற்புதங்கள் நடக்கும் என்பது இந்த சீடர்கள் மறந்து. ஏன்னா இந்த படகு ஏறுறதுக்கு முன்பாகவே அற்புதங்களை கண்டிருக்காங்க. 1000 பேருக்கு முன்பாக இயேசு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், அப்பத்தை கொடுத்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். இதெல்லாம் கண்ட ஜனங்கள் சூழ்நிலைகள் வரும்பொழுது இயேசுவை தட்டி எழுப்பு, நாங்கள் சாகிறது மடிந்து போகணும் ஒரு கவலையை சொல்லி அவரை தட்டி எழும்பொழுது அவர் பார்க்குற ஒரே ஒரு காட்சி, அந்த காற்றையும் கடலையும் தான் பார்க்குறார். தேவச்சனமே, டுடே இஸ் தி டே. இன்றைக்கு நீ பார்க்க வேண்டிய சூழ்நிலையை பார்த்து இறையாத நீங்கள் அதட்டி பாருங்க, அதிகாரத்தோடு பேசி பாருங்க, அற்புதங்கள் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையை சொல்லுங்கள். தேவனுடைய நாமத்தை முன்வைத்து நீங்கள் சொல்லும் பொழுது கடந்து செல்வதற்கு இயேசு நமக்கு திராணியை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார். இப்படி இவர்கள் இதை பார்த்து சொன்ன உடனே, இயேசு இறையாதே அமைதலன்னு சொன்ன உடனே இன்ஸ்டன்ட்லி, உடனே என்ன ஆயிடுச்சுனாக்க வேதமாக தான் சொல்லுது, இன்ஸ்டன்ட்லி, இம்மீடியட்டாக, விதவுட் ஈவன் த செகண்ட், ஒரு செகண்ட் கூட எடுக்காமல் அவ்வளோ காற்று உள்ளதும் அவ்வளோ ஒரு பெரிய அலை உண்டாகத்தக்க அந்த சூழ்நிலை இம்மீடியட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா சைலண்ட் ஆயிடுச்சு. வை? அவருடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுடைய வார்த்தையை சொல்லி பாருங்கள். வேதத்தில் வாசிக்கிற அநேக வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லி பாருங்களேன். அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளே உங்களை எடுத்து சொல்லும். ஐ கேன் ப்ராமிஸ். தேவனுடைய வார்த்தை ஒன்று போதும். வேணும்னு சொன்னால் இந்த உலகமோ எல்லாமே அழிஞ்சு போய்விடும். வேதமாக தான் சொல்லப்படுது.
வானமும் பூமியும் அழிந்து போகும், ஆனால் வேதத்தில் இருக்கிற இந்த வசனமும் தேவனுடைய வார்த்தையை ஒருபோதும் அழியாது. That is the word of God. இயேசு இப்போ சொல்கிறார் பாருங்க, அமைதல் உண்டான உடனே இப்போதான் he is asking to the human disciple பார்த்து கேட்குறாரு, ஏன் பயப்பட்டு இருக்கார்? அப்போ இந்த சூழ்நிலை ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையை இயேசு கேட்கிறார் சொன்னால், அப்போ ஏற்கனவே இயேசு அவர்களுக்கு கட்டளையிட்ட அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்த முடியாமல் சூழ்நிலையை பார்த்து அவர்கள் பயந்தது மூலமாக ஆண்டவர் கேட்கிறார், ஏன் நீங்க பயப்பட்டீங்க? Why are you so fear? Because you are always telling me, நம்ம ஜெபிக்கிறோம், நீ என்னோடு கூட இருக்க, but ஏன் fear? நம்மளே அறியாமலே இன்னைக்கு பயம் நமக்குள்ள வந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு பயத்தின் மூலமாக அநேக சூசைட் வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் நான் பயப்படாமல் நிற்பதற்கு தேவன் என்னோடு கூட அவருடைய வார்த்தை எனக்கு போதும் என்று சொல்லி அந்த சூழ்நிலை எடுப்பாங்கன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க, ஐயா இதான் கடைசி நேரம், நான் சாக போகிறேன், எனக்கு இதுக்கப்புறம் எந்த வாழ்வும் இல்லை, எனக்கு யாருமே உதவி செய்ய வரல, நான் அசிங்கமாக இருக்கேன், எனக்கு கேவலமாக இருக்கிறேன், எனக்கு யாருமே என்னை அன்பு செய்ய உலகத்தில் யாருமே இல்லையே என்று சொல்லி நிறைய வாலிபர்கள் என்னோடு பேசப்படும் பொழுது ஐ ஆல்வேஸ் டெல் தம் தட் மோர் தென் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், உன் அப்பாவை காட்டிலும் அம்மாவை காட்டிலும் நீ யாரை பார்த்து அவர்களை நீ நேசிக்கல, அவங்க என்னை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி நீ சொல்லுவதை காட்டிலும் அவர்களை படைத்த உன்னை படைத்த படைப்பாளி உன்னோடு கூட இருக்கும் பொழுது நீ சாக வேண்டிய பக்கம் கிடையாது, நீ சாதிக்க வேண்டிய ஒரு மகன். அல்லேலூயா. சாதிக்க வேண்டிய கூட்டம் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க, விசேஷமாக வாலிப பிள்ளைகள். சாதிக்கிற கூட்டம் இங்கே தான் இருக்குது. when I was 4 years, 4 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை ஹாஸ்டலில் போட்டு உன்னை 1 மாதத்தில் பார்க்க வரேன்னு சொன்னவர் வரவே இல்லை. என் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுன்னு நான் சொல்லி அழுதுகிட்டு இருந்தேன். நான் 200 மாணவர்கள் ஹாஸ்டலில் படிக்கிற இடத்துல யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளைக்கு மற்ற மாணவர்களுடைய அப்பா அம்மா வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, பண்டங்கள் கொடுப்பாங்க, ஸ்வீட் கொடுப்பாங்க, புது ட்ரெஸ் கொடுப்பாங்க, புது செப்பல் கொடுப்பாங்க. ஆனால் தூரத்துலேருந்து நான் பார்ப்பேன், என் நண்பனுக்கு அங்கே அந்த இடத்துல உட்காந்து அப்பா அம்மா நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, ஊட்டி கொடுக்குறாங்க அந்த பையனுக்கு. எனக்கு கொடுக்க யாருமே இல்லை. ஒரு ஸ்வீட் கொடுக்க, சாக்லேட் கொடுக்க என் சொந்த பந்தங்கள் யாரும் கிடையாது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பையன், அக்கா தங்கச்சி யாருமே கிடையாது. ஐ வாஸ் வெரி லோன்லி. அழுந்து கொண்டு என்னோடய வாழ்க்கையை நான் தொடங்க ஆரம்பித்தேன். நான் 10 வருடங்கள் கழித்து தான் எங்கள் அப்பா வந்தார் என்னைய பார்க்க. ஆனால் அந்த 10 வருஷம் அழுகை நிறைந்ததாக இருந்தாலும் சரி, பாசத்துக்காக ஏங்கி கொண்டிருந்த நாட்களாக இருந்தாலும் சரி, உறவுக்காக நான் வேண்டிக் கொண்டிருந்த நாட்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், யாராவது எனக்கு உதவி செய்வார்களா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருந்த நாட்களிலே எல்லாவற்றையும் தாண்டி அந்த சிறு வயதிலே கர்த்தரை ருசி பார்ப்பதற்கு, அவருடைய அன்பை ருசி பார்ப்பதற்கு, அவருடைய வல்லமையை ருசி பார்ப்பதற்கு, அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய நாமத்தை கற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய அதிசயத்தை நான் செய்வதற்கு அந்த 10 வருஷத்திலே கர்த்தர் எனக்கு திராணியை கொடுத்திருந்தார். அந்த சிறு வயதிலே சபைக்கு போய் தேவனுடைய ஊழியத்தை செய்வேன். சிறு வயது இருக்கும் பொழுதே கிராமங்களில் போய் ஊழியத்தை செய்வேன். யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் தேவன் மேல் இருக்கிற பற்று, அந்த பாசங்கள் மிக பெரியதாக வளர ஆரம்பிச்சிச்சு. என்னை பெற்ற இந்த உலகத்தில் பெற்ற என்னுடைய அப்பா அம்மாவை காட்டிலும் என் இயேசு மேல் நான் வைத்திருந்த அன்பு பாசங்கள் மலையை போல உருவாக ஆரம்பிச்சிச்சு. நான் ருசி பார்க்க நல்ல வழிக்கு எங்கள் அப்பா அம்மா அந்த 10 வருஷம் வந்துதாங்க சொன்னால் கண்டிப்பாக இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன். எனக்கு அவங்களே இந்த உலகத்தில் என் ரட்சகர், என் இயேசு, என் கடவுள் என்று சொல்லி அவங்களை நம்பி நான் ஓடி. இன்னைக்கு அநேகர் அப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அப்பா அம்மா எல்லாம் சேர்த்து வச்சுட்டாங்க, எங்கள் அம்மா எனக்கு எல்லாம் சேர்த்து வச்சுட்டாங்க, நான் அவங்க ஒரு ஆள் எனக்கு போதும், இந்த வாழ்க்கையை நான் ஜாலியாக வாழ்ந்துக்கிறேன், எனக்கு கடவுள் தேவையில்லைன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் சொத்துக்களை வைத்து, பணத்தை வைத்து, சம்பாதித்து வைத்த பேலன்ஸை வைத்து, எங்கள் அப்பா அம்மா வச்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நான் என் வாழ்க்கையை நான் சுதந்திரமாக வாழ்வேன், சந்தோஷமாக வாழ்வேன் என்று சொல்லி இன்னைக்கு நாவினாலே அறிக்கை செய்து வாழ்ந்து கொண்டு ஒரு கூட்டத்தை நான் பார்க்குறேன். தேவஜனமே, I want to tell you something. அவருடைய வார்த்தையை சுமந்து செல்கிற எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், சமுதாயத்துக்கு ஏற்ற சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம்.
ஆனால் தேவனுடைய வார்த்தை வெளியேற பெற்ற வார்த்தையாக இருக்கிறது. He will carry you. He will bless you. He will take you. அந்த 10 வருஷத்தில் இயேசுனுடைய வார்த்தையை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அவருடைய வார்த்தையை நான் மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தேன். சம்மர் டைமில் 200 மாணவர்கள் எல்லாரும் அவங்க சொந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்பா அம்மா வந்து கூட்டி போயிடுவாங்க. ஹாஸ்டல் நானும் 2-3 பசங்களும் அனாதையாக அந்த இடத்துல உட்காந்துருப்போம். நாங்களே சமைச்சிக்கணும், நாங்களே சாப்பிட்ணும். ஆனால் எனக்குள்ளே இந்த ஒரே ஒரு பாசம், இந்த சம்மர் டைம்லேயும் ஏதாவது செய்யலாமான்னு சொல்லி ஆப்ரேஷன் மொபிலேஷனுங்கிற ஒரு ஸ்தானத்தில் போய் அந்த 1.5 மாதம் ஊழியத்துக்காக நார்த் இந்தியாவில் போய் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டில் போய் தேவனுடைய அந்த சின்ன ட்ராக்ஸ் அந்த புஸ்தகத்தை கொடுத்து ஹிந்தியில் பாஷை எனக்கு தெரியாது, எந்த லோக்கல் பாஷையும் தெரியாது. ஆனால் ஒரு சில வார்த்தைகளை அங்கே கற்றுக்கொண்டு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, இயேசு நல்லவர், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரே உண்மையான தெய்வம், அவரே உங்களுக்காக ரட்சகர். சில வார்த்தைகளை சொல்லி அந்த இடத்துல 2 வார்த்தை சொல்லுவேன். ஆனால் கொடுக்கிற இந்த ட்ராக்ஸில், இந்த புஸ்தகத்தில் வல்லமையுள்ள வார்த்தை இருக்கிறபடியால் இந்த பலவீனமான இந்த பாத்திரத்தை ஆண்டவர் என்னை பலமாக மாற்ற ஆரம்பித்தார். பைபிள் காலேஜில் ஐ வாஸ் தேர் ஃபார் 10 years. 10 வருஷம் அந்த பைபிள் காலேஜில் நான் வொர்ஷிப் லீடராக இருந்தேன். நான் பாத்திரம் இல்லாத என்னை, ஆங்கிலத்தில் எனக்கு பேச தெரியாது, தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அங்கே போயிட்டு ஆங்கிலத்தில் படிப்பதற்கு எனக்கு கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலாக ஆரம்பிச்சுது. ஆனால் அந்த 6 மாதத்தில் ஆங்கிலத்தை நான் ரொம்ப நல்லாக தேர்ச்சி பெற்று நல்லா படித்து ஐ வாஸ் த வொர்ஷிப் லீடர் இன் இங்கிலீஷ். ஆனால் ஆண்டவர் அந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வச்சிருந்தார். கிட்டத்தட்ட அந்த காலேஜில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு வருஷமும் கிராஜுவேட் ஆகி போவாங்க. ஐ வாஸ் த வொர்ஷிப் லீடர், த பாஸ்டர் ஃபார் தட் காங்கிரிகேஷன். எனக்கு நல்ல பணம் கொடுத்துருந்தார்கள், நல்ல பங்களா கொடுத்துருந்தாங்க, எனக்கு நல்ல வசதி இருந்துச்சு. நான் ஹாஸ்டல் அந்த காலேஜுக்குள்ளே கால் எடுத்து வச்சு போது எல்லாரும் என்னை பார்த்து என்னை விஷ் பண்ணி என்னை மதிக்கத்தக்க ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் வைத்திருந்தாலும், ஆனால் யாருக்கும் தெரியாமல் என்னை தாழ்த்தி கொண்டு செய்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஆனால் போதும் வொர்ஷிப் சர்வீஸ் முடித்த உடனே என் பேக்கை ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1000 மலையாளம் ட்ராக்ஸை என் பேக்கில் போட்டுட்டு நேராக சைக்கிளில் ஒரு 12-15 கிலோமீட்டர் சைக்கிளில் உருட்டிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்று அந்த 1000 ட்ராக்ஸு 999 ட்ராக்ஸ் கிடையாது, 998 99 ட்ராக்ஸ் கிடையாது, 1000 ட்ராக்ஸ் கொடுத்து முடித்து நான் முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்தோடு வரைய மாட்டேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டில் நின்று ஒவ்வொரு நாளும் நான் 1000 ட்ராக்ஸ் கொடுத்துட்டு, இயேசு உங்களை நேசிக்கிறார், இந்த வார்த்தையை நீங்கள் படிங்க என்று சொல்லி தேவனுடைய சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்த ஆரம்பித்தேன். 10 நாளாக ஒரு நாளைக்கு 1000 ட்ராக்ஸ்னால் 10 நாளைக்கு எத்தனை ட்ராக்ஸ் கொடுத்துருப்பேன்? 10,000 ட்ராக்ஸ். அந்த 10,000 எனக்கு இருந்த ஒரே ஒரு தரிசனம் என்று சொன்ன, அந்த 10,000 கொடுத்த ட்ராக்ஸில் ஒருத்தர் இல்லை 2 பேர் மேக்சிமம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு முழு நேர ஊழியத்துக்காக வருவார்கள் சொன்னால், பரலோகத்தில் அதுக்கு இருக்கிற ஒரு பலன் வித்தியாசமாக இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், தேவ பிள்ளையே, அநேக சூழ்நிலைகள் மத்தியிலே சூழ்நிலைகளை பார்த்து பயந்து ஓடுவதை காட்டிலும் இருக்கிற சூழ்நிலைகளிலே என் தேவனுடைய வார்த்தையை நீ சொல்லிப்பார், தேவ வசனத்தை சொல்லிப்பார், தேவ வாக்குத்தத்தத்தை சொல்லிப்பார். கர்த்தர் இந்த அழிவுள்ள நாவுகளை வைத்து வல்லமுள்ள வார்த்தையை புறப்பட செய்கிறவர், வனாந்திரத்தில் செழிப்பை உண்டாக்குகிறவர், வறட்சி நிறைந்த பாலைவனத்தையும் ஆண்டவர் செழிப்பை மாற்றக்கூடிய சக்தி இந்த வார்த்தையில் இருக்கிறபடியால் தேவனுடைய வார்த்தையை சொல்லிப்பார். சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பேச ஆரம்பிங்க, அதிகாரத்தை கரங்கள் எடுத்து பேச ஆரம்பிங்க, அங்கே தான் வல்லமை புறப்படும். ஹல்லேலூயா. இயேசு சொல்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? அதோடு கூட முடிக்கல, ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. You know, the fear comes along with the faith. தியாலஜிக்கலி இதை பற்றி பேச வேண்டும் என்று சொல்ல நிறைய நான் பேசிக்கொண்டிருப்பேன். ஆனால் நம்ம பேசுவதற்கு இங்கே நேரம் இல்லை. பயம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், அந்த பயத்தை
போக்குவதற்கும், அந்த பயத்தை விட்டு விடுவதற்கும், அந்த பயத்திலிருந்து விடுதலையாய் போவதற்கும், அந்த பயத்தை நோக்கி பேசுவதற்கும், அந்த பயத்தை நோக்கி நம்ம அதிகாரத்தை எடுப்பதற்கும், அந்த பயத்தை நோக்கி தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறார் சொன்னால் விசுவாசத்தின் கேடயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். He has given that faith. வேதத்தில் வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை தேவ பிள்ளைகளை, தேவ ஜனங்களே, அம்மா அப்பா ஒருவேளை இந்த கடைசி நாட்களிலே ஐயோ என்று சொல்லி பயந்து ஓடுவாய் என்று சொன்னால் எனக்கு இயேசு சொல்லுகிறார், விசுவாசத்தை கரங்களில் எடு. விசுவாசம் ஏன் இல்லாமல் போயிடுச்சு? ஃபியர் என்று சொல்லி வரும்பொழுது விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் எங்கே விசுவாசம் இருக்கோ அங்கே பயம் இருக்காது. Hallelujah. But Jesus is asking, இன்னைக்கு இயேசு நம்மகிட்ட கேட்குற கேள்வி என்ன சொன்னா, ஏன் பயப்பட்டீங்க? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? Jesus is asking us to take the decision. இன்னைக்கு இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கி இந்த பயம் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. எந்த விதமான பயமாக இருந்தாலும் சரி, இயேசு சொன்ன வார்த்தைகளை பாரு, விசுவாசிகள் அடையாளங்கள் நீங்கள் அற்புதங்களை செய்கிறவர்களாக இருக்குன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். டேக் தட் வேர்ட், அந்த வார்த்தையை எடுங்க. அதோடு கூட இயேசு சொல்கிறார், விசுவாசத்தை இன்றைக்கு நாம் கரங்களை எடுக்க வேண்டும். பார்க்க விசுவாசத்தை குறித்து ரொம்ப அழகாக பேசப்படுகிறது. எபிரேயர் 12வது வசனத்தை, எபிரேயர் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப அழகாக அதில் ரொம்ப வல்லமையுள்ள வார்த்தை இருக்குது. விசுவாசத்தை குறித்து ரொம்ப அழகாக பேசப்படுகிறது. ஜஸ்ட் ரீட் தட் வேர்ட்ஸ். அந்த வாசத்தை நான் முடிக்க நான் விரும்புகிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கப்படும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லப்படுது. விசுவாசத்தை குறித்த விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. எதில் இருக்குது? வாசிக்க பார்க்கலாம். எது? எபிரேயர் வாசிங்க பார்க்கலாம். யாரோ ஒரு வாசிங்க. விசுவாசமானது விசுவாசமானது நம்பப்படுவதில் உறுதியும் காணப்படாதவைகளின் அதுதான் விசுவாசத்தினுடைய ஒரு ஃபவுண்டேஷன். நன்றாக கவனிக்க வேண்டும். விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறதுல உறுதியாக இருக்க வேண்டும். எதை நம்புகிறோமோ அதில் உறுதியாக இருக்க வேண்டும். கொஞ்சம் நம்பிட்டு இது 50% வரும், இல்லை 20% தான், இல்லை 99% தான் இதை நான் விசுவாசம், மற்றதெல்லாம் என் பணத்தை வைத்தோ, என்னுடைய சொத்துக்களை வைத்தோ, என்னுடைய சம்பாதித்தை வைத்தோ, என்னுடைய தாளந்துகள் வைத்தோ, என்னுடைய கிஃப்ட்ஸ் வைத்தோ நான் வாழ்ந்துவேன் என்று சொல்லி நீ சொல்ல முடியாது. கிறிஸ்தவர்கள், இயேசுவை நம்பி விசுவாசிக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, விசுவாசமானது நம்பப்படுகிறதுல உறுதியாக இருக்க வேண்டும். அது குறுகிய நாட்களுக்கு மாத்திரம் கிடையாது, ஒரு நாளைக்கு மாத்திரம் கிடையாது, இல்லை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிடையாது, இல்லை 5 நாளுக்கு மாத்திரம் கிடையாது, இல்லை 10 வருஷத்துக்கு மாத்திரம் கிடையாது, சாவுற வரைக்கும் அதில் உறுதியாக நிற்க வேண்டும். அநேகர் அதில் உறுதியாக நிற்பதில்லை, அதை வழி விலகி போய்விடுவார்கள். That's what the Bible says. விசுவாசமானது நம்பப்படுவதில் உறுதியும், ரெண்டாவது என்ன சொல்லுது? காணப்படாதவைகளின் எஸ். அப்போ என்ன சொல்லுது? ஐயா இது நான் பார்த்ததில்லை. நேற்று நான் யோசிச்சிருந்தேன், இந்த சமயமாக டாலினிட்ட பேசியிருந்தார், எங்களுக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர் வேணும், நல்ல சவுண்ட்ஸ்டர் வேணும், நல்ல கத்தருக்காக ஏதாவது நல்லா செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்குள்ள அநேக ஆசைகள் இருக்குது. பட் ஐ செட் இன் மை ஹார்ட், என் உள்ளத்தில் சொன்னது, எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து விட்டார். He has already given everything. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல், that's the word. ஸோ இன்றைக்கு அதை டிக்ளேர் பண்ண ஆரம்பிங்க. எங்கள்கிட்ட இல்லை ஆண்டவரே, ஆனால் நீ செய்வீர் என்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ள இல்லை. நம்பப்படுகிறத உறுதியாக நிற்க வேண்டும். காணப்படாதவைகளில் என் ஆண்டவர், நான் பார்த்ததில்லை, நான் கேட்டதில்லை, நான் காட்சியை கண்டதில்லை, ஆனால்
நான் காணப்படாதவைகளை நிச்சயமாக இருக்கிறேன், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லி கிடைத்தது போல நீங்கள் பேசும்பொழுது அந்த இடத்துல தான் அற்புதத்தை ஆண்டவர் காண செய்வார். பிகாஸ் that's the way you give a place for God to work in your life. அந்த சூழ்நிலைகள் மத்தியில் தான் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவதற்கும் அற்புதங்களை செய்வதற்கும் நம்ம வழியை விட்டு கொடுக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படியா இன்னைக்கு இயேசு 2 கேள்விகளை கேட்கிறார். ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? இனிமேல் நீங்கள் பயத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் இந்த சபைக்கு உங்களை அழைத்து வரவில்லை. கடந்து செல்லும்போது தைரியமாக போக வேண்டும். வீட்டில் இருக்கும் பொழுது தைரியமாக இருக்க வேண்டும். திரும்ப வரும்பொழுது தைரியமாக தைரியமாக இருக்கிற ஜனங்களுடைய முகங்கள் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பிரகாசமாக தான் இருக்கும். அவங்க முகங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக தான் இருக்கும். பயமே இல்லாதவர்கள்ட்ட போய் நீங்கள் பேசி பாருங்களேன், அவங்க பேசுகிறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், தைரியமாக இருக்கும். ஒன்றுமே இருக்காது, அங்கே ஒன்றுமே கிடையாது. வீட்டில் ஒன்றும் கிடையாது, வீட்டில் அரிசி கிடையாது. ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறத போல பேசுகிறவங்க தான் பயம் இல்லாமல் பேசுகிறவங்க. ஐ டூ தட். எங்கள் வீட்டில் நிறைய பேர் பணக்காரங்க. என்னுடைய ஊழியத்துக்கு போகும்போது நிறைய பணக்கார ஊழியர்களை நான் பார்ப்பேன். வளர்ச்சி நிறைந்த பாஸ்டர்ஸ். அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு இது இருக்குது அது இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க. நானும் சொல்வேன், ஆண்டவர் எங்களுக்கு இதை விட அதிகமாக கொடுத்துருக்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் நல்ல ஒரு பென்ஸ் கார் நாங்கள் வச்சுருக்கோம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், இதை காட்டிலும் கர்த்தர் எங்களுக்கு பெருசாக கொடுத்துருக்குறாரு. என் பிள்ளைகளை லண்டனில் படிக்க வச்சு கொண்டு வந்துருக்குறோம். நாங்கள் சொன்னோம், இதை காட்டிலும் பெஸ்ட் இடத்துல நாங்கள் படிக்க வச்சுருக்கோம் சொல்லுவோம். சொல்ல ஆரம்பிங்க. யாராவது உங்கள்கிட்ட வந்து பக்கத்தில் வந்து பார்த்துட்டு, நாங்கள் ஒரு பெரிய இடத்த நாங்கள் வாங்க போகிறோம். வாங்கிட்டோயா? நான் பார்த்தில என் பொண்ணுக்கு நல்ல ஒரு இடத்துலேருந்து பெரிய பணக்கார மாப்பிள்ளையை நாங்கள் பார்த்துட்டோம், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தா. நீங்கள் சொன்னால் அதை காட்டிலும் பெஸ்ட்டை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்குறாரு. சொல்ல ஆரம்பிங்க. அதில் தான் அற்புதங்கள் நடக்கும். ஃபீஸ் இவ்வளோ பெரிய 10 லட்சம் நாங்கள் பையனுக்கு இன்ஜினியர் படிக்க நாங்கள் இப்போ தான் கொடுத்துட்டு வந்தோம். எவ்வளோ பெரிய அற்புதம் ஆண்டவர் தான். நீங்கள் சொல்லணும், அதை காட்டிலும் த பெஸ்ட், சிறந்ததை நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறவ தான் இயேசு. வாயில் அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கேட்டிராத, இதுவரைக்கும் பார்த்திராத இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை இயற்கையாகவே செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ 2 காரியங்கள். ஏன் பயப்பட்டீங்க? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? தைரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். தைரியத்தோடு நம்ம காரியத்தை செய்ய வேண்டும். தைரியத்தோடு நம்ம ஊழியத்தை செய்ய வேண்டும். தைரியத்தோடு. நேற்று கூட நான் அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த நாகர்கோவில் பட்டணத்தில் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம கலாச்சாரமே ஹஸ்பண்டையே நம்பி 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 ரொம்ப அப்படியே குறுகி அப்படியே நம்ம பயந்து வாழ்ந்த கூட்டங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்றைக்கி நான் சொன்னேன் அம்மாக்கிட்ட, இனிமே தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு லைஃபே ஆரம்பிக்குது. இனி வருகிற நாட்கள் அம்மா எடுக்கிற வார்த்தைகள், அம்மா பேசுகிற வார்த்தைகள், அவங்க எடுக்கப்பட காரியங்கள் மிக வித்தியாசமாக இருக்க போகுது. ஹல்லேலூயா. அந்த தைரியத்தை ஆண்டவர் அவங்க மேலே அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார். டேக் திஸ் வேர்ல்ட். நீ பயந்து வாழ்வதை காட்டிலும், பயந்து உன் நாட்களை நீ குறுகி கொள்வதை காட்டிலும் உன்னுடைய வாழ்க்கையில் தைரியத்தோடு வாழ்வாய் என்று சொன்னால், உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட அந்த வருஷத்தை கர்த்தர் கடைசி வரைக்கும் உங்களை எடுத்து சொல்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஏன் வாலிப பசங்க, மிடில் ஏஜ் ஜனங்கள் நிறைய பேர் சாவுறாங்க? பிகாஸ் த ஃபியர். பயம் இருந்தாலே சரீரம் பலவீனமாயிடும். பயம் இருந்தாலே நம்முடைய எண்ணங்கள் மங்கிடும். பயம் இருந்தாலே நம்முடைய உள்ளங்கள் மங்க ஆரம்பித்தோம். பேச்சுகள் சரியாக வராது, முன்னேறி செல்ல முடியாது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தைரியத்தோடு வாழ ஆரம்பித்தோம்னு சொன்னால், தேவனுடைய சத்தியத்தோடு வாழ்வாய் என்று சொன்னால், தெய்வ பிள்ளைகளே, உன்னுடைய வருஷம் நீ நினைப்பதை காட்டிலும் கர்த்தர் உங்களுக்கு கூட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. தலைகள் தாழ்த்தி கண்களை மூடி தேவ சமூகத்தில் இந்த வசனத்தை நம்ம கேட்டுக்கணும். இயேசு நம்மளை பார்த்து கேட்குறான், ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? இனிமேல் பயப்படுவதற்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் வாழ வேண்டும். ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே தலைகளை தாழ்த்தி கொண்டு தேவ சமூகத்தில் பிதாவானவரை நோக்கி நம்ம கேட்க போகிறோம். ஐயா, இனிமேல் இந்த பயம் எங்களுக்கு வேண்டாம். பயத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், பயம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளும் வரலாம். அது திடீர்னு வரலாம், இல்லை தூரத்துலேருந்து வரலாம், இல்லை சில பயத்தை நம்ம தூரத்துலேருந்தே பார்க்க முடியும். சில பயங்கள் திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். ஆனால் எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும்
ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று போதும். அவர் நம்மோடு கூட இருந்தால் சேனைக்குள் பாய்வதற்கு ஆண்டவர் திராணியை கொடுப்பார். இஃப் he is with you, ஆண்டவர் நம்மோடு இருக்காருன்னு சொன்னால் தைரியத்தை இன்றைக்கு நாம் மீண்டுமாய் தியானிக்க வேண்டும், மீண்டுமாய் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த கேடயத்தை நம்ம மீண்டுமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் பயத்தோடு வாழ்வதற்கு இனிமேல் எனக்கு வாழ்வு தேவையில்லை. நீர் கொடுத்த வாழ்வு தைரியத்தோடு வாழ வேண்டும், அதிகாரத்தோடு வாழ வேண்டும், நான் உற்சாகமாய் வாழ வேண்டும். நபரோடு பேசப்படும் பொழுது வார்த்தைகள் உற்சாகமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கிற வார்த்தையாக என்னை தைரியம் உள்ள ஒரு கருவியாக மாற்ற வேண்டும் ஆண்டவரே. இந்த சபை இன்னும் முன்னேறி செல்வதற்கு தைரியத்தின் ஆவியை கொடுங்க. பயத்தின் ஆவியோடு நாங்கள் எடுத்து செல்வதற்கு எங்களுக்கு திராணி இல்லை ஆண்டவரே. இம்மிடியட் இப்பொழுதே நான் பேசுகிறேன், வார்த்தை அனுப்புகிறேன். இந்த இடத்துல ஆண்டவரே தைரியத்தை உண்டாக்குகிற, தைரியத்தோடு ஊழியத்தை செய்ய போகிற, தைரியத்தோடு காரியத்தை செய்ய போகிற விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களை குறித்து நீ சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் சர்ப்பங்களை எடுப்போம், வியாதியசுமே கரங்களை வைப்போம். எந்த ஒரு பாஷையில பேசினாலும் என் தேவனுடைய வார்த்தை என்னோடு கூட இருக்கிறபடியால் நாங்கள் அற்புதங்களை செய்ய எங்களுக்கு திராணியை கொடுத்திருக்கிறீரப்பா. நன்றி ஆண்டவரே. தைரியத்தோடு கடந்து செல்ல, தைரியத்தோடு காரியத்தை செல்ல நீர் எங்களுக்கு திராணியை கொடுங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அவிவிசுவாசத்திலிருந்து விடுபட கிருபை தாங்க, விசுவாசத்தில் உறுதியாக நிற்க கிருபை தாங்க. கேட்கிற ஒவ்வொரு வசனங்களும், கேட்கிற ஒவ்வொரு பாடல்களும், கேட்கிற ஒவ்வொரு சாட்சிகளும் தேவனே விசுவாசத்தை பெருக்கிக் கொள்கிற, விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிற, விசுவாசத்தில் உறுதியாக நிற்க நம்பத்தக்க ஆண்டவரே ஒரு கிருபை பலத்தை நீர் கூட்டி கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஒரு சிலர் விசுவாசம் குறைவுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த விசுவாசத்தை ஆண்டவரே 100 மடங்கு பெருக்கி 100 மடங்கு தைரியத்தை கொடுக்க முடியாது நாங்கள் கேட்கிறோம். எந்த சந்தேகமே இல்லாமல் நம்முடைய வார்த்தையை நம்பி நாங்கள் வாழ கிருபை தாங்க. பயம் இல்லாமல் அவிவிசுவாசத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு இந்த வாழ்வு வேண்டாமாயா. தைரியத்தோடு வாழணும், விசுவாசத்தோடு வாழணும். இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். இந்த இரவேளையிலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையின் மூலமாக பேசி அநேகருக்கு இந்த வார்த்தை ஒரு எழுப்புதல் உண்டாக்குற வார்த்தையாக அமைத்து கொடுங்க. துதி கன மகிமையாகவும் இயேசு ஒருவருக்கு செலுத்தி நம்முடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.